ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டுடே ஐஎச்எல் கையெழு புக்ல உள்ள மரபுத்திறர் பெண்டிங் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏனு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு. அதுல கோன் அப்படின்னு இருக்கு, கோணல். சோ எதிரடையான பேச்சு. ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது. எவரோ ஏப்ப சாப்பையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பயன் இல்லாதவங்க, அவங்களால ஒரு யூஸும் இல்லை. சோ அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஏப்பை சாப்பை பயனற்றது. ஏழை குறும்புல வேதை போல காட்டி செய்யும் குறும்பு. இப்போ கொஞ்சம் ரிச்சா இருக்கிறவங்க அவங்க ஆக்டிவிட்டி கெத்தா இருக்கும். சோ கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஓவர் கெத்தா இருக்க மாட்டாங்க. சோ அப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஏழை குறும்புனா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல்னா உயர கட்டுதல், அடியோடு நிறுத்தல். ஏறமான உயரங்க. சோ அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உயர கட்டுதல். ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். இப்போ ஏறி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பேரம் பேசுறத. சோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி பேசுறாங்கன்னா சிலருக்கு பிடிக்காது, விலகிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். ஏன் எண்ணுதல்னா துன்பத்துக்கு உதவ வினாவுதல். அப்போ ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா என்ன அப்படின்னு கேக்குறதுதான். சோ ஏன் எண்ணுதல்னா துன்பத்துக்கு உதவ உணவுதல். ஐந்து நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக. நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டா நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அவங்க ரொம்ப லேஸ் ஆயிட்டாங்க. சோ ஐந்து நொய்தாகனா மிக்க லேசாக. ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒரு பேப்பர் ஒட்டி கொடுக்குறோம், ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ அப்படி நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை மோசம் செய்தல், சொத்து மறைத்து வைத்தல். ஒதுக்குப்புறமா போய் ஒதுக்கிக்கிறாங்க. சோ அவங்க அப்படின்னா பொருளை மோசம் செய்தல், சொத்து மறைத்து வைத்தல். ஒத்துப்பாடுதல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்து ஊத்துறான்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்க சொல்றது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. சோ ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா விடாப்பிடியாய் நிற்றல். பிடிவாதமா நிக்கிறாங்க ஒரு கால்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெல்ல முயலுதல். ஒரு கை பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். ஒரு கையா இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். நம்ம எல்லாம் ஒரே கை அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ ஒரு கையா இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல. ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதல். ஒரே போக்கா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திரும்பி வராது போதல். ஒரு முகமாய் பேசுதல், எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல். இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல, அந்த அதுதான் எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல். ஒளி மறைவு அப்படின்னா கமுக்கம், ரகசியம், அருமை. ஒட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன். வறுமையில இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க, ஒட்டாண்டி. அதாவது அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாதவங்கள. சோ இறந்து உண்போன். ஓட்டைக்கை அப்படின்னா பெருஞ்செலவாளி. சிக்கனமே இல்லாதவங்கள அப்படி சொல்லுவாங்க, ஓட்டைக்கை. அவங்க கை ஓட்டைக்கை அப்படின்னு. சோ அவங்க பெருஞ்செலவாளி. கக்கட்ட விடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தம் விடுதல். கக்க வைத்தல்னா நெருக்கி வாங்குதல். இப்ப உண்மையை கக்க வைக்கிறாங்க நம்ம சொல்லுவோம். சோ அப்படின்னா உண்மையை வாங்கிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கக்க வைத்தல்னா நெருக்கி வாங்குதல். கங்கணம் கட்டுதல்னா ஒரு செயலை செய்து முடிக்க நிற்றல். கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கங்கணம் கட்டுதல்னா ஒரு செயலை செய்து முடிக்க நிற்றல். கடன் கழித்தல் மனமின்றி செய்தல். கடமைக்கு செய்யாம கடனுக்குன்னு செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. சோ கடன் கட்டுதல்னா கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். நெக்ஸ்ட் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். அல்வா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல்னா காரியத்தை நிறுத்தி விடுதல். கடையை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கடையை கட்டுங்க அப்படின்னு. சோ காரியத்தை நிறுத்தி விடுதல். கடு முடுக்கு அப்படின்னா விரைவு நடை, ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல். ஸ்நாக்ஸ் சாப்பிடுற குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க, கடுக்கு முடுக்குன்னு சாப்பிடுறாங்க அப்படின்னா வேகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கடு முடுக்குன்னா விரைவு நடை. கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கூடி வருதல். கட்டி விடுதல்னா பொய் செய்தி உண்டாக்குதல். கட்டி விடுறாங்கன்னு சொல்றோம். சோ கட்டி விடுதல்னா பொய் செய்தி உண்டாக்குதல். கட்டுடைதல், கட்டி விடுதல்னா உடல் தளர்தல். இதுல உடைதல்னு இருக்குது. சோ உடல் தளர்தல். கண்ட மட்டும்னா மிகுதியாய். கண்ணுல காங்குறதெல்லாம் அதிகமா பாக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ட மட்டும் மிகுதியாய். கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தவசம். இதுலயும் முதல் இருக்கு, இதுலயும் முதல் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா மிக பாராட்டுதல். கண்ணெடுத்து பார்த்தல்
அருள் செய்தல், சாமியை கும்பிடும் போது கண்ணெடுத்து பாரப்பான்னு சொல்றோம்ல, அருள்னா இரக்கம், இரக்கம் காட்டப்பா. சோ கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல். கண் பிதுங்குதல், வேலை மிகுதியாய் வருத்தம் மிகுதல், இது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். கண் விழிப்பு அப்படின்னு எச்சரிக்கை, விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல், கதை 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 கட்டி விடுறான்னு சொல்றாங்க, அதுதான் கதை வளர்த்தல்னா பேச்சை விருத்தல். ஷார்ட்டா சொல்லு, கதையா சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அப்ப கதையா பேசுறது வந்து பேச்சை விரித்தல். கத்தி முனையாதல், மிக கண்டிப்பா இருத்தல். கத்தி முனை ஷார்ப்பா இருக்கும், சோ அவங்க வந்து ஷார்ப்பா இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கத்தி முனையாதல்னா மிக கண்டிப்பா இருத்தல். கம்பளி பேச்சு, வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல், ஓடி விடுதல், கம்பி நீட்டிட்டான் ஓடிட்டான். கயிறு கட்டி விடுதல், அப்படி கயிறு திருத்தல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல், இது நமக்கு தெரியும். கரி பூசுதல், மானம் குலைத்தல். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டைலாக்ல தெரியும், முகத்துல கறி பூசிட்டான்னு சொல்லுவாங்க. சோ கறி பூசுதல்னா மானம் குலைத்தல். அப்புறம் கரை ஏறுதல் அப்படின்னா உய்வடைதல், ஒரு உயரத்துக்கு ஏறிட்டான் உய்வடைஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரை ஏறுதல்னா உய்வடைதல். கருக்கழிதல் அப்படின்னா புதுமை குலைதல், கூர் மழுங்குதல். லேடிஸ்க்கு சொல்லுவாங்க கரு கழிஞ்சிருச்சுன்னு. சோ அப்படின்னா கருக்கழிதல்னா புதுமை குலைதல், கூர் மழுங்குதல். கருவறுத்தல், அடியோடு அழித்து விடுதல். கல்லில் நாருரித்தல், இல்லாத பொருளை பெற முயலுதல். கல்லுல நாருரிக்கிறது இயலாத செயல்னு நமக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குது. இங்க கொடுத்திருக்கிறது இல்லாத பொருளை பெற முயலுதல். கலை வாங்குதல்னா அழகு குறைதல். இப்ப கலை இருந்து போயிடுச்சுன்னா பேஸ்ல வந்து அழகு இல்லாம இருக்குன்னு வந்து சொல்லுவோம். சோ கலை வாங்குதல்னா அழகு குறைதல். கண்ணங்கரியனா மிக கடுமையான, ரொம்ப அந்த டார்க்கா அழித்து போகுது, அது வந்து மிக கடுமையா இருக்கிறாங்க நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். கண்ணங்கரியனா மிக கடுமையான. குது குதுப்புனா குளிரால் நடுங்குங்க. இப்ப ஃபீவர் இருந்துச்சுன்னு வந்து அப்படிதான் சொல்லுவோம். குது குதுப்பு அப்படின்னா குளிரால் நடுங்கும் கை. நெக்ஸ்ட் கும்பிடு கல்லான், வணக்கம் காட்டும் கயவன். இப்ப வந்து திருக்குறளே இருக்கு. தொழுத கையிலும் பகைவரின் பகை ஒடுங்கும் அப்படின்னு வந்து இருக்கும். அவங்க கைக்குள்ள வந்து அந்த பகை இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ கும்பிடுகள்னா வணக்கம் காட்டும் கயவன். குரங்கு பிடினா ஓட்டாரம், பிடிவாதம். இது வந்து குரங்கு பிடிவாதமா இருக்கிறாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. வந்து ஒட்டாரமா உயரத்துல இருந்து ஒட்டாரம் பிடிவாதமா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குருட்டு பாடம்னா பொருள் தெரியாமல் நெட்டுரு செய்கை, மனப்பாடம் செய்யறதுதான் வந்து நெட்டுருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ குருட்டு பாடம்னா பொருள் தெரியாமல் நெட்டுரு செய்கை. ஓகே, இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏனுக்கோன், எதிரடையான பேச்சு. ஏப்பை சாப்பை, பயனற்றது. ஏழை குறும்பு, பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல், உயர கட்டுதல், அடியோடு நிறுத்தல். ஏற வாங்குதல், விலகி இருத்தல், முழுதும் விலக்கி பெறுதல். ஏனெனுதல், துன்பத்துக்கு உதவ வினாவுதல். ஐந்து நொய்தாக மிக்க லேசாக. ஒட்டி கிரட்டி ஒன்றுக்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல், உறுதி பண்ணி தருதல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல், பொருளை மோசம் செய்தல், சொத்து மறைத்து வைத்தல். ஒதுக்குப்புறமா போய் ஒதுக்கிக்கிட்டான்னு சொல்றது. ஒத்து பாடுதல், ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு காலில் நிற்றல், விடாப்படியாய் நிற்றல். ஒரு கை பார்த்தல், வெல்ல முயலுதல். ஒரு கையா இருத்தல்னா எதிர்கட்சி பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு நாளைக்கு ஒரு நாள் செல்ல செல்ல. ஒரு போக்காய் போதல், திரும்பி வராது போதல். ஒரு முகமாய் பேசுதல், எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல். ஒரு வழிப்படுதல், ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு, கமுக்கம். ஓட்டாண்டி இறந்து உண்போன். ஓட்டைக்கை, பெருஞ்செலவாளி. கக்கட்டமிடுதல், சிறப்பில் உரத்த சத்தமிடுதல். கக்க வைத்தல், பெருக்கி வாங்குதல். கங்கணம் கட்டுதல், ஒரு செயலை செய்து முடிக்க நிற்றல். கடன் கழித்தல், மனமின்றி செய்தல். கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல், காரியத்தை நிறுத்திவிட்டல். கடையை கட்டுங்கப்பான்னு சொல்றோம். கடுமுடுக்குன்னா விரைவு நடை. கட்டி வருதல், ஊதியம் கூடி வருதல். கட்டி விடுதல், பொய் செய்தி உண்டாக்குதல். கட்டுடைதல், கட்டு விடுதல்னா உடல் தளர்தல், அதுவரை உடைதல் இருக்கு. சோ உடல் தளர்தல். கண்ட மட்டும் மிகுதியாய், கண்ணுல காங்கிறதுல அதிகமா பாக்குறோம். சோ மிகுதியாய். கண்டு முதல், அடித்து முதலான தவசம். முதல் ஞாபகம் வச்சுக்கிறோம். கண்ணுக்கு கண்ணாதல், மிக பாராட்டுதல். கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல். கண் பிதுங்குதல், வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல். கண் விழிப்பு, எச்சரிக்கை. கதை பண்ணுதல், கட்டி பேசுதல். கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல். கத்தி முனையாதல், மிக கண்டிப்பாய் இருத்தல். கம்பளி பேச்சு, வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல், ஓடி விடுதல். கம்பை நீட்டுதா சொல்றோம். கயிறு கட்டி விடுதல், கயிறு திரித்தல், பொய் செய்தி உண்டாக்கி விடுதல். கரி பூசுதல், மானம் குலைத்தல். கரை ஏறுதல், உய்வடைதல்.
கருக்கழிதல், புதுமை குலைதல், கூர் மழுங்குதல், கருவறுத்தல், அடியோடு அழித்து விடுதல், கல்லில் நாருத்தல், இல்லாத பொருளை பெற முயலுதல், களை வாங்குதல், அழகு குறைதல், கண்ணங்கரிய மிக கடுமையான, புதுபுதுப்பு, குளிரால் நடுங்குகை, கும்பிடுகள்ளன் வணக்கம் காட்டும் கயவன், குரங்கு பிடி, ஒட்டாரம், பிடிவாதம், குருட்டுப்பாடம், வாடம், பொருள் தெரியாமல் நிரட்டு செய்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.